ஓட்டு போட போறீங்களா? இந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று அழுத்துறோம்ல, அது நீங்க சோசியல் மீடியால கிளிக் பண்ற லைக் பட்டன் கிடையாது, அது நம்மளோட லைஃப் பட்டன். நீங்க அமுக்க போற அந்த ஒரு பட்டன் தான் அடுத்த 5 வருஷத்துல நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்த போகுது. விஜய் நான் நினைச்சிருந்தா அவரோட சினிமா வாழ்க்கையிலேயே அந்த 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு அவருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே அவர் அப்படியே இருந்திருக்கலாம். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கங்களேன், நமக்கு வீடு வாசல் எல்லாமே இருந்து நமக்கு கடன் எதுவுமே இல்லாம நம்ம வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம லைஃபே செட்டில்டு, நம்மலாம் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு நம்ம பேசலாம். ஜஸ்ட் 1 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இருந்தா ஒரு 200 கோடி மினிமமா வருஷத்துக்கு ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி எல்லாமோ அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் இங்க வந்து அரசியல் உள்ள வந்து அவரை எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, பொதுமக்களாகிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜய் 4 பக்கம் போட்டு குடைஞ்சிறாங்க. எல்லாம் தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்லயும் போட்டு அவர் அடின்னு அடிக்கிறாங்க. தேவையில்லாத வதந்திகள் எப்ப பார்த்தாலுமே விஜய் நம்ம மேல வந்து அவதூறு தான் பார்ப்பாங்க. சோ இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னா எதுக்காக? நமக்காக. நம்மள இத்தனை வருஷமா பாத்துக்கிட்ட நம்மளோட ரசிக பெருமக்கள், அவங்களாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது பண்ணணும். சோ நம்ம கிட்ட இப்படி ஒரு பற்றாளமே இருக்கு, நம்ம கூட இவங்க இருக்காங்க, நம்ம நினைச்சா இந்த ஒரு டோட்டல் சிஸ்டமே மாத்த முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவர் நீங்க களத்துல வந்திருக்காரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனை அடி அடிச்சாலும் வந்து நிக்கிறாரு தன்னோட மக்களுக்காக. ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாம் யோசிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இந்த திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, இத்தனை வருஷம் அவங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க, அதனால நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, நம்ம என்னத்த பண்ணும் அப்படின்னு ஒரு 10 செகண்ட் மட்டும் யோசிச்சு பாரு. கண்ணு மூடி ஒண்ணுமே இருக்காது. விஜய் சொல்றாங்க நிறைய பேரு சம்பாதிக்கிறதுக்காக வரான், திருடுறதுக்காக வரான். இத்தனை வருஷமா அவங்க எல்லாம் 2 கோடி சம்பாதிச்சாங்கன்னு தெரியுதுல. உன் லைஃப் ஸ்டைல் எங்க போச்சு? நீ நாசமா தானே போயிட்டு இருக்க. சோ அதனால திருடனாவே இருக்கட்டுமே, ஒரு புது திருடனுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அவர் ஒரு 5 வருஷம் திருடிட்டு போட்டுமே, என்ன இருக்கு? மக்கள் பணத்துல சொத்து சேர்க்கிற இந்த காலத்துல தன்னோட சொத்து வித்து மக்களுக்காக செலவு பண்ற ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு கை காசு போட்டு தானே இது வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் திருடிட்டு போட்டுமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். நல்லா இல்லைன்னா உங்க கையில விரல் இருக்குப்பா, நீ அடுத்த ஓட்ட வேற ஆளுக்கு மாத்தி போட்டு வேற போயிட்டே இருப்பா. சோ நீ யாரோட ரசிகனா இருந்தாலும் சரி, இனி ஃபேனா இருக்கட்டும், சிவகார்த்தின் ஃபேனா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா அஜித் ஃபேனா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, ஓட்டு போறது உன்னோட உரிமை. சோ அந்த இடத்துல உன்னோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு சரியான ஆளுக்கு ஓட்டு போடு. தயவு செஞ்சு மீண்டும் இந்த திமுக அதிமுக நீ ஓட்டு போட்ட அப்படின்னு சொன்னா, இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, தமிழ்நாடுன்னு ஒண்ணு மேப்ல இல்லாம போயிடும். நீ கடைசி வரைக்கும் அடிமை தான். அடிமை மாதிரி நீ கத்திட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். உன்னோட லைஃப் ஸ்டைல் மாறவே மாறாது. சோ மாற்றத்திற்காக மாற்றத்தை விரும்புவோம்.